ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு. மருத்துவர் ஐயா அழைக்கிறார். மகளிர் பேரினமே வாரீர். பாக்கம் சக்திவேல், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர். 10 வருஷமா பாழா போன தமிழ்நாட்டை மீட்டெடுத்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவரு? தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் தான். அவரு யாரை அட்டாக் பண்ணுவார்? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான். எப்படி அட்டாக் பண்ணியிருக்காருன்னா, இப்போ நம்மளுடைய டெவலப்மெண்ட், தமிழ்நாட்டில் டெவலப்மெண்ட்னா பொருளாதார ரீதியான டெவலப்மெண்ட் இருக்குது. அது நம்ம சொல்லலை. நமக்கு இந்த மாதிரி டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது, தமிழ்நாடு சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம கொடுக்குறாங்க ரெக்கார்ட்ஸ். அதை தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோட இப்போ தோழமை கட்சியாக இருந்துக்கிட்டு, கூட்டணியில் இருக்காங்களே, இருந்துக்கிட்டு அவங்க கொடுத்த கணக்கே தப்புங்கிறாருப்பா. என்னத்தை சொல்கிறது? அவருக்கு அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்குது அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் பின்னோக்கி சென்ற தமிழ்நாட்டை இந்த 4 ஆண்டுகளில் மீட்டெடுத்து வளர்ச்சி பாதையோட உச்சத்துக்கு கொண்டு நாம் சேர்த்திருக்கிறோம். இதை பொறுத்து கொள்ள முடியாத மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் அவங்களுடைய நண்பர் யாரு? ஒன்றிய அரசு. இப்போ அவங்க நண்பர் தானே. அதான் அவங்களுடைய நண்பரான ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரத்தையே சரியில்லைன்னு பேசுறாரு. இப்போ அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், வளர்ச்சியோட அளவீடுங்கிறது பொருளாதார அளவுகோல் தான். அடிப்படை கூட தெரியாத அறிவுஜீவி மாதிரி இன்னைக்கு அறிக்கையை விட்டுட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்னா, இந்திய அளவில் பிரதமர் மோடியால சாதிக்க முடியாததை, மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாததை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிட்டு இருக்கிறான. இதுதான் அவங்க வைத்தறிச்சலுக்கு காரணம். மாண்புமிகு பழனிசாமி அவர்களே, நீங்க கூட்டணி வச்சிருக்கிற ஒன்றிய அரசால கூட மறுக்க முடியாத அளவுக்கு சாதனைகளை செஞ்சு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில நாம கொண்டு போறோம். இது மட்டுமல்ல, திராவிட மாடல் 2.0 இன்னும் வேகமா, இன்னும் அதிகமான வளர்ச்சியை ஏற்படுத்துவோம். இந்திய நாடே தமிழ்நாட்டை திரும்பி பார்த்து இதுதான் வளர்ச்சி, இதுதான் வழின்னு சொல்ற அளவுக்கு நிச்சயமாக செயல்படுவோம். அதை நீங்க எதிர்க்கட்சியில அந்த வரிசையில் உட்கார்ந்து பார்க்கத்தான் போறீங்க. என்னை பொறுத்தவரை மக்களுக்காக உழைக்கிறவன். இந்த ஸ்டாலினை மக்கள் நம்பி ஒப்படைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு எங்கள் பயணம் தொடரும் தொடரும் தொடரும். ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு. மருத்துவர் ஐயா அழைக்கிறார். மகளிர் பேரினமே வாரீர். பாக்கம் சக்திவேல், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்.